overcome exam fear part 2. இது Highest Connect presents the exam series day 11. லாஸ்ட் வீடியோல எக்ஸாம் ஃபியர் வரதுக்கான காரணங்களை பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல அதுக்கான சொல்யூஷன்ஸ் பார்க்கலாம். பாயிண்ட் நம்பர் 1, நெகட்டிவ் திங்கிங். உங்களுக்கு எப்பெல்லாம் நெகட்டிவ் திங்கிங் அண்ட் எக்ஸாம் ஃபியர் வருதோ அந்த ஃபியருக்கான பாசிட்டிவ் பதில உங்களுக்கு நீங்களே சொல்லி பாருங்க. அதாவது செல்ஃப் டாக். இதுதான் அதுக்கான சொல்யூஷன். ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸாம் எழுத போறதுக்கு முன்னாடி ஐயோ நம்ம ஃபெயில் ஆயிட்டாலோ மார்க் குறைஞ்சாலோ என்ன பண்றது அப்படின்னு நீங்க யோசிக்கும் போது அது எப்படி நம்ம ஃபெயில் ஆகும், நம்மளோட டார்கெட் ஒரு 85 மார்க்னு வச்சுக்கோங்க. நம்ம டார்கெட் 85 மார்க், அதுக்கு எந்தெந்த போர்ஷன்ஸ் எல்லாம் கவர் ஆகுது, நம்ம இவ்வளவு படிச்சிருக்கோம், சோ நம்ம நினைச்சதை நம்மளால கண்டிப்பா அச்சீவ் பண்ணிடுவோம், அதெல்லாம் நம்ம மார்க் குறைய மாட்டோம், அதெல்லாம் ஃபெயில் ஆக மாட்டோம் அப்படின்னு உங்களோட பயத்துக்கு நீங்களே பதில் பாசிட்டிவா உங்களுக்கு சொல்லிக்கிறது. பாயிண்ட் நம்பர் 2, அன்ஹெல்தி ஹேபிட்ஸ். இதுக்கு சொல்யூஷன் உங்களுக்கே தெரியும், ஹெல்தி ஹேபிட்ஸ். முடிஞ்ச வரைக்கும் 6 to 7 hours நல்லா தூங்கி எழுந்து ஹெல்தியான ஃபுட்ஸ் மட்டும் சாப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட இன்டராக்ட் பண்றப்போ முடிஞ்ச வரைக்கும் ஸ்டடீஸ் தவிர வேற எதுவும் பேசி உங்களை டைவர்ட் பண்ணிக்காம முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிரீன் டைமை ரொம்ப குறைச்சு ஒரு ஹெல்தி போக்கஸ டெவலப் பண்ணுங்க. அப்படி டெவலப் பண்ணாலே அன்ஹெல்தி ஹேபிட்ஸ் மூலமா வர டைவர்ஷனோ உங்களுக்கு வீக்கா ஃபீல் பண்றதோ பிரெயின் டயர்ட் ஆகுறதோ குறையும். பாயிண்ட் நம்பர் 3, திடீர் படிப்பாளிஸ். லாஸ்ட் மினிட்ல என்ன பண்றதுன்னு தெரியாம பயந்துட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதுக்கு கேரண்டீட் சொல்யூஷன் ஒன்னும் இல்ல. பட் இன் வர்ஸ்ட் கேஸ் லாஸ்ட் மினிட்லயாவது நான் படிச்சு நல்ல மார்க் வாங்கிடணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸ் ஆன டார்கெட் 25 போமோடோரோ டெக்னிக் எல்லாம் பார்த்து பிராக்டிஸ் பண்ணுங்க. அது உங்களுக்கு நீங்க நினைச்சதை விட ஓரளவுக்கு பெட்டரான ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ஆனா என்னதான் இருந்தாலும் ஒரு வருஷம் ஃபுல்லா எஃபோர்ட் போட்டு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் உங்களுக்கும் கண்டிப்பா மார்க்ல பயங்கர வேரியேஷன்ஸ் இருக்கும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், என்ன ஆனாலும் எப்படிப்பட்ட சிச்சுவேஷன் வந்தாலும் வருஷம் ஃபுல்லாவோ இல்ல படிக்கிற டைம்லயோ நீங்க சின்சியரா போடுற எஃபர்ட்டும் உங்களோட ஹெல்தி ஹேபிட்ஸும் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். சோ பயப்படுறனாலயோ ரொம்ப ஆங்ஸைட்டி ஆகுறனாலயோ உங்களுக்கு எந்த விதமான நல்லதும் நடக்க போறது இல்ல. அதை நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. மோரோவர் எக்ஸாம் நெருங்க நம்ம பயத்தை நம்ம அதிகரிச்சுட்டே இருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு மெமரி லாஸ் இல்ல போக்கஸ் குறையிறது போன்ற பிரச்சனைகள் வந்து இன்னும் தான் நீங்க கஷ்டப்படுவீங்க. சோ எப்போ உங்களுக்கு எக்ஸாம் ஃபியர் வந்தாலோ ஒரு ஆங்ஸைட்டியா நீங்க ஃபீல் பண்ணாலோ இந்த வீடியோல நம்ம சொல்லிருக்க டிப்ஸ் எல்லாம் திரும்ப பாருங்க. ரொம்ப பயப்படுற உங்க ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்க. Until I meet you in the next video, stay tuned.